தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளீச் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சந்திரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மேஷராசி நேயர்களே, எவ்வளவுதான் நம்ம மாடு மாடி உழைச்சாலும், எவ்வளவுதான் மாங்குன்னு வேலை பார்த்தாலும் கம்பெனில நமக்கு மதிப்பே கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு பின்னாடி வாரவனுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய மேலதிகாரியுடைய புகழ் பாராட்டலாம் அவங்களுக்கு தான் கிடைக்குது, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு நினைச்சு நிறைய மேசராசிக்காரங்க என்ன சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி புலம்பவும் செய்வீங்க. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்காகத்தான் நீங்க இந்த வீடியோ முழுசா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டே வாங்க. இப்ப மேசராசிக்காரங்க பொதுவாக ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவங்க. ஆனா இருந்தாலும் பாருங்க, அவங்க நல்ல உள்ளம் யாருக்குமே தெரியவே வராது. நீங்க வேலை பார்க்குற இடத்துலயே தொழில் செஞ்சாலும் பாருங்க, உங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கும் தெரிய வராது. இப்ப அதுக்காகத்தான் இப்ப நீங்க ஒரு முறையான நீங்க வழிபாட்டு முறைகள் செய்யறப்ப உங்கள் மேல உள்ள திறமைகளை மற்றவங்க தெரிய ஆரம்பிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலையில சரியான எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு இடமாற்றம் நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு கிடைக்கணும். அப்பதான் நான் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்களில் வீட்டிற்கும் கால பைரவரை சனிக்கிழமை காலையில ஒரு 6ல இருந்து 8 மணிக்குள்ள போய் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றப்ப மாவிளக்க வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. நீங்க அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். அப்பதான் அந்த மாவிளக்கு போட்டுக்கக்கூடிய அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுல என்ன தாத்பரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மாவிளக்கு அப்படிங்கிறது அங்க நம்ம ஏற்றி வச்சுட்டு வர்றப்ப அந்த கோவில் சுத்தம் செய்யக்கூடியவங்க பசியில இருந்தாங்கன்னா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அந்த மாவிளக்கானது யாருமே எடுக்கல, காஞ்சி போய் வீணா போகுது, எப்பயும் வீணாவே போகவே செய்யாது. அதை எடுத்து குப்பையில போட்டாலும் சில எங்கேயோ கொண்டு தூர வித்தறிஞ்சாலும் பாருங்க, இந்த மாவிளக்கான புழு பூச்சிகளுக்கு உணவாக இருக்குது. சிறிதளவு பாருங்க, வீட்டுல ஒரு மாவு சேர்ந்தனாலே பாருங்க ஒரு 100 எறும்பு அங்க மொச்சிட்டு போய் எடுத்துட்டு போகும். அப்ப அந்த ஒரு எறும்பு சாப்பிட்டாலே 100 பிராமணர்களுக்கு அந்தணர்களுக்கு நாம அன்னதானம் கொடுத்ததாக அர்த்தமாகும். அப்ப எத்தனை எறும்புகளுக்கு எத்தனை புழுபூச்சிகளுக்கு நீங்க போடக்கூடிய மாவிளக்கானது உங்களுக்கு பசியாதது. அப்ப அது மட்டுமே இல்ல பாருங்க, இந்த ஒரு எறும்பு போல துணுக்கு எடுத்துட்டு போறது 2.5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோமா. அப்ப அந்த பெரிய அளவுக்கு நீங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு நீங்க ஒரு அன்னதானம் கொடுக்குறீங்க. அந்த மாவிளக்கு போற அர்த்தம் இதுதான். அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு நீங்க தீபம் ஏத்திட்டு வர வர பாருங்களேன், ஒரு 2-3 வாரத்திலேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு. நீங்க வேலை பார்த்தாலும் சரிதான், இல்ல நீங்க தொழில் பார்த்தாலும் சரிதான், தொழிலேயே அதிகமான லாபமும் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது மட்டுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதாவது கும்பகோணம் பக்கத்தில் சீர்காழி அருகில் இருக்கிற சட்டைநாதர் கோயில், அங்க அஷ்ட கால பைரவர் இருக்காங்க. அந்த கோவில்ல தான் அன்னை பார்வதியும் தந்தையான சிவபெருமானுமே மனித ரூபத்துல இருக்காங்க. அந்த கோவிலுக்கு உங்களுடைய சென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அஸ்வினில பிறந்தவங்க அஸ்வினி வாரணிக்கு போங்க, பரணியில பிறந்தவங்க பரணி நட்சத்திர வாரணிக்கு போங்க, கார்த்திகையில பிறந்தவங்க கார்த்திகை வாரணிக்கு போய் அந்த கோவில் அந்த கால பைரவருக்கு அத்தனை கால பைரவருக்கும் ஒரு முறையான ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு 2 தேங்காய் பழம் உடைச்சு வழிபாடு செஞ்சுட்டு நல்ல அந்த கோவிலே பாருங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் அந்த கோயில உட்காந்துருக்கணும். கோயில்ல உட்காந்து அடிப்பிரதட்சணம் செய்ய வேண்டும். உங்களால முடிந்தால் ஒரு 3 முறை அடிப்பிரதட்சணம் செஞ்சுட்டு அந்த ஆலயத்துல உட்காந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த வழிபாடானது மாதத்திற்கு ஒரு முறை போனா மிக பெரிய அளவுல உங்களுக்கு தொழில நீங்க சாதிக்கவே முடியும். இல்லை என்னால போகவே முடியாது, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது, வருடத்திற்கு 4 முறையாவது இந்த இடங்களுக்கு நீங்க போயிட்டு வர வர மிகவும் நல்ல அற்புதமான விஷயங்கள் நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. தொழில் செய்யறவங்க பெருமளவு உங்களுக்கு எந்த ஒரு தசாப்தி செல்லாம இருக்குல்ல, கோச்சாரப்படி செல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தொழில பெரிய அளவில லாபத்தை அதிகமாக ஈட்டுவதற்கு இந்த சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சட்டைநாதர் அஷ்ட பைரவர் வழிபாடானது மிகவும் உங்களுக்கு உயர்வான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அங்க உள்ள கால பைரவரின் பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.